கவிதா, நான் வந்து ஒரு வீடியோவை பார்த்தேன். அதை பார்த்த உடனே எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட கொண்டு வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அந்த வீடியோ நீயும் ஒரு வாட்டி பார்க்குறியா? பார்த்துடலாமே. என்ன அருண், எதுவும் ஆஃபரா என்ன? ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, இல்லைனா பாதி விலைக்கு எதுவும் தராங்களா? அது சரி, அவங்க கையில் என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க? அதாவது ஆஃபர்லாம் எதுவும் கிடையாது. அவங்க கையில் எடுத்துகிட்டு போகிற பொருள் எல்லாமே ஃபேனு, ஏர் கூலரு, ஏசி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காற்று கொடுக்கக்கூடிய என்னென்ன பொருள்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஊரில் அடிக்கக்கூடிய வெயில். சரி, சம்மர் மண்டையை புழக்கிறதால அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் படுக்க முடியல, ஒரு காற்று வரல அப்படின்றதுக்காக அவங்க இந்த மாதிரி அங்கே அந்த ஊரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஷோரூம்குள்ளே புகுந்து இப்படி தூக்கிட்டு போகிறாங்க. அதுதான் நமக்கு பார்க்குறதுக்கு ஏதோ ஆஃபரில் கொடுக்குறாங்க, ஏதோ கொள்ளையடிச்சிட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீலை நமக்கு வந்து கொடுக்குது. அதாவது கவிதா, இந்த வீடியோ குறிப்பாக நடந்தது வந்து ஃப்ரான்ஸில், ஓகேவா? இப்போ வந்து யூரோப் கண்ட்ரி இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய நாடுகளில் பொதுவாகவே என்னன்னா, அது வந்து ஒரு குளிர் பிரதேசம் தான், எப்போவுமே கூலிங்காக தான் இருக்கும். கூலிங், அதாவது இந்த குளிர் நாள்லாம் என்ன பண்ணலான்னா, அங்கே தண்ணி ஏதாவது வச்சா கூட அது உறைஞ்சு போயிடும். சும்மா நீ ஒரு 2 நிமிஷம் அப்படி நின்னு வையேன், நீயே உறைஞ்சு போயிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன், அந்த கிளைமேட் தான் அங்கே இருக்கும். ஆனால் இப்போ சம்மர் டைம் அப்படிங்கிறதால வெயில் வந்து அடிச்சு பொழக்குதான். அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட். அந்த குளிர்காலத்தில் எப்படி 0 டிகிரியில் இருக்குமோ, இங்க சம்மர் டைம் வந்துருச்சுன்னா டோட்டலாக ஆப்போசிட்டாக மாறிடுமா. வீட்டுக்குள்ள ஒருத்தரால் கூட இருக்க முடியாதான், அந்த அளவுக்கு வெயில் அடிக்குமா. இப்போ இந்த சம்மர் டைம்லையுமே அப்படி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக ஃப்ரான்ஸில் வந்து கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் வந்து பதிவாகியிருக்கு அங்கே இருக்கக்கூடிய பல இடங்களில். இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களால் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியலையா. அந்த ஹீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே அந்த மக்கள் வந்து ஒரு சில வீடியோ போடுறாங்க. அதாவது அடுப்பே இல்லாமல் ஆம்லேட் போடுறது, சிலிண்டரே இல்லாமல் சிக்கனை வறுக்கிறதுன்னு பல வீடியோவை போட்டு வெயில் எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குது அப்படின்றத காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பாருங்க. Voilà, ça grille tranquille. J'ai même rajouté un petit œuf, histoire d'avoir mon petit déj à l'anglaise, bien comme il faut, bien mérité. அதாவது அடுப்பே பற்ற வைக்காமல் இந்த அளவுக்கு நம்ம வந்து சமைக்க முடியும் அப்படின்னு காமிக்கிறாங்கன்னா, அப்போ வெயில் எந்த அளவுக்கு அடிக்கும். நீ வெளில நடந்தனா உடம்பெல்லாம் எரிஞ்சிடும், அந்த அளவுக்கு தான் அடிச்சிட்ருக்கு. இதை அவங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணுறாங்களே தவிர வேறு எதுக்காகவும் கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அடிக்கக்கூடிய வெயிலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க அந்த ஊரில். அது என்னன்னா, இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இன்னும் இதோட டீட்டெயில்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து இன்னும் அதிகமாகவே போயிட்டுருக்கோம். கணக்கெடுக்காம 1000 பேர், கணக்கெடுக்காம 1000 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டோட சுகாதாரத்துறை வந்து சொல்லியிருக்கு. இன்னும் நாங்கள் கணக்கெடுத்தோம்னா நிறைய போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக 85% வந்து இதில் யார் இறந்து போயிருக்காங்கன்னா, 65 வயசுக்கு மேற்பட்ட முதியவர்கள் தான் இறந்து போயிருக்காங்களாம். வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதால எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள்லாம் இருக்குமோ அந்த ஏரியாவில் அந்த ஃபவுண்டைன்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தண்ணி எந்தெந்த எல்லாத்துலாம் இருக்குதோ அங்கெங்கெல்லாம் போய் குளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம், அந்த நதி, ஓடை, குளம், குட்டன் எந்த இடமும் விடாமல் அங்கெல்லாம் போய் மக்கள் கும்பலாக உட்காந்து குளிக்கிற வீடியோவும் நமக்கு இப்போ அந்த இடத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. L'eau c'est vert, hein. C'est vert, il y a même du monde là. Il y a même du monde, on a dit c'est chaud. C'est chaud, c'est chaud. Regardez le monde qu'il y a. என்ன அருண், நம்ம ஊர் கம்மா கரையில் குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது, அவங்களால வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. இதோட தொடர்ச்சியாக தான் என்ன ஆகுதுன்னா, வீட்டுக்குள்ளே யாராலையும் இருக்க முடியல, நமக்கு வந்து காற்று பத்தலை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஃபேன் வாங்கலாம், ஏசி வாங்கலாம், ஏர் கூலர் வாங்கலாம் அப்படின்னு யோசித்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த ஷோரூமில் எலக்ட்ரானிக் ஷோரூம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம இந்த ஃபேனை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க. ஆனால் இப்போது சம்மர் டைம் அப்படிங்கிறதால எல்லா இடத்துலையும்
எல்லாத்துலயுமே வித்துருது. ஸ்டாக்கே இறங்கல வந்து ஸ்டாக் எல்லாம் வந்து காலி ஆயிடுது. வர வர போயிட்டே இருக்கு. ஆமா, வர வர காலி ஆயிட்டே இருக்கிறதால தான் ஒரு ஷோரூம்ல வந்து இறக்கி இருக்காங்க ஸ்டாக் எல்லாத்தையும். இறக்குன அடுத்த செகண்ட் எல்லாருக்கும் டீட்டெயில் தெரிஞ்சிருக்கு, இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே எல்லாம் கடவுள்ல பூந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒழுங்கா பில்லு போட்டுட்டு வந்தாங்களா போடாம வந்தாங்களான்றது தெரியல. ஆனா நமக்கு அந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த நாட்டில் எந்த அளவுக்கு வந்து இப்போ வெப்பம் இருக்கு, வெயில் எந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத மட்டுமே நமக்கு உணர முடியுது. அதனால வெயிலோட தாக்கம் அப்படிங்கிறது பல பேர்த்தோட உயிரையே பறிச்சுக்கிட்டு இருக்கு அந்த நாட்டில் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்களுமே வெயில் கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு இதோட கடையை சாத்திட்டு கிளம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை டாடா பை சொல்லிக்கிறது. நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் உங்கள் கவிதா.